friends. ரோமர் 2:27 சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா. விருத்த சேதனம் நியாயப்பிரமாண காலத்திலே, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸ் பழைய ஏற்பாடு காலங்களிலே விருத்த சேதனம் என்பது மிகவும் அதிகமாக பேசுகின்ற ஒரு காரியம். விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் தான் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க முடியும், கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கின்றது. நியாய பிரமாணம் ஆபிரகாமுக்கு தேவன் அது கொடுக்கின்ற ஒரு கட்டளையாய் இருந்தது. இந்த விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாய பிரமாணத்திற்குரியது. இந்த காலகட்டத்திலே நாம் ஃபாலோ பண்ணுகிற இந்த நியூ டெஸ்டமெண்ட் இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் ரட்சிப்பு. நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் அடைந்ததா இருக்க வேண்டும். விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பு உள்ள வாழ்க்கை, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒரு புது மனுஷியாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை உடைய ஒவ்வொருவருக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவமும் சரி, ஆவியின் அனுபவமும் இருக்க வேண்டும். இதிலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஜோம் பண்றேன், இது எல்லாமே ஒரு பேசிக்கான கிறிஸ்டியானிட்டி லைஃப். இதை ஃபாலோ பண்றேன், என்னுடைய எல்லா நியாய பிரமாணம், கிருபை பிரமாணம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், எல்லாமே நான் ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனா இருக்கிறேன், ஓகே ஃபைன். ஆனா எனக்குள்ளே கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதவனா இருந்தால் எனக்கு லாபம் என்ன? வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் நான் வெளிப்படுத்தணும். ஒரு எழுத்தின் பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்றேன், ஒரு லாவை நான் ஃபாலோ பண்றேன், ஓகே. ஆனா கிறிஸ்துவினுடைய கட்டளையை நான் எப்படியாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் என் வாழ்க்கையை அமைத்திருக்கிறேன். ஒருவன் ரட்சிக்கப்படாதவனாக இருக்கிறான், ஆனால் கிறிஸ்துவுக்கு பயந்து இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோமே, கர்த்தர் அவனைத்தான் தன்னுடைய ஆட்டின் மந்தையாக வைத்துக் கொள்வார், தன்னுடைய மகனாக மகளாக கன்சிடர் பண்ணிக்குவார். வேத வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. இதன் பொருள் அதுதான். ஒருவேளை நான் எல்லா பிரமாணத்தையும் ஃபாலோ பண்றேன், ஐ எம் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன், நான் எல்லாத்திலையும் ஆவியிலும் பிறந்துட்டேன், அனல்லையும் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் இருக்கிறேன், ஆனா நான் என்ன பண்ணல, கிறிஸ்துவை வெளிப்படுத்தல என்று சொன்னோமே, ஆனால் அவன் நம்மளை கேள்வி கேட்பானா, நீ எல்லாமே இருக்கிறல்ல, உனக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தன்மை இருக்கின்றதா? எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெர்ஃபெக்டான லைஃப் வாழ்வது எப்படிப்பட்டதா என்று கிறிஸ்து அதை முடிவு செய்ய வேண்டும். அவர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கின்றவராய் இருக்கிறார், எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று. கர்த்தரை நம்ம எல்லா இடங்களிலேயும் மகிமைப்படுத்தும் பொருளாக, மகிமைப்படுத்தும் வண்ணமாக நம் வாழ்க்கை, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படியாக இருக்கின்றது? ஒருவருக்கும் ஒருவர் அன்பும் ஐக்கியமும் உடைய ஒரு வாழ்க்கை, அல்லது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காஸ்பலை மற்றவர்களுக்கு பிரீச் பண்றது, மற்றவர்களுக்கு போய் சொல்லுவது, கிறிஸ்துவின் வருகையை சொல்லுவது, அவர் நம் மீது பாராட்டின அன்பை சொல்லுவது, இதுதான் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை தவிர்த்து ரட்சிப்பின் அனுபவம், ஆவியின் அனுபவம், எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், வேதவசனம் சொல்லுகிறது. அதையும் தாண்டி இதை எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவளா இருக்க வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேற்றுமை நமக்குள் காணப்பட வேண்டும். ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமே, ஆனால் நமக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்திருக்க வேண்டும். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். Have a blessed day. Praise be to God.